எல்லாருக்கும் வணக்கம். 2024 ஆடி மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் எப்படி வழிபாடு செய்யணும், நம்மளுடைய இஷ்ட தெய்வம் நம்ம கனவில் வரும் அளவுக்கு வழிபாடு முறைகள் எப்படி இருக்கும், அதை பற்றி தான் இந்த பதிவில் காண போகிறோம். மற்ற மாத வெள்ளிக்கிழமைகளை விட ஆடி மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மிகவும் சிறப்படைந்தது. ஏன்னா இந்த ஆடி வெள்ளியில் அம்பிகைக்கு சக்தி அதிகமாகவே இருக்கும். ஆடி வெள்ளி அம்பிகைக்கு மட்டும் இல்லை, மகாலட்சுமி கடாட்சத்தையும் நம்ம வீட்டுக்கு கொண்டு வரும். இந்த வெள்ளிக்கிழமையில் ராகு கால நேரங்களில் கோவிலுக்கு சென்று துர்க்கை அம்மனை வழிபடுவது மிகவும் நல்லது. நம்ம கடன்கள் தீர, துயரங்கள் தீர, வீட்டில் நிம்மதியே இல்லை அப்படின்னா துர்க்கைக்கு ராகு காலத்தில் வெள்ளிக்கிழமை அன்று நம்ம விளக்கு ஏற்றி பூஜை செய்யணும். ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாலை நேரங்களில் அம்பிகைக்கு அலங்காரம் செய்து நம்ம அம்பிகையை வழிபடும்பொழுது குழந்தை வரும், திருமணம் வரும், நம்ம கேட்டதெல்லாம் தரக்கூடிய ஒரு பொன்னான நாள் தான் ஆடி வெள்ளிக்கிழமை. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம வீட்டில் எப்படி பூஜை செய்வதுன்னு பார்க்கலாம். வியாழக்கிழமை அன்றே வீடு வாசல் சுத்தம் செய்ய வேண்டும். அன்னைக்கு செய்ய முடியாதவங்க வெள்ளிக்கிழமை விடியற் காலையில் எழுந்து வீடு வாசல் சுத்தம் செய்து வாசற்படி, நிலைவாசல், பூஜை அறையின் வாசற்படி எல்லாத்தையும் சுத்தம் செய்து குங்கும மஞ்சள் வைக்க வேணும். பூஜை அறையில் சுவாமி படங்கள்லாம் சுத்தம் செய்து பொட்டு வைத்து பூக்களால் அலங்கரிக்கணும். உங்களுக்கு பிடித்த அம்பிகையுடைய புகைப்படங்களை எடுத்து அந்த சுவாமிக்கு அலங்காரம் பண்ணிக்கோங்க. முடிஞ்சவங்க கலசம் நிறுத்துங்க. இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு அம்மன், மாரியம்மன், அதாவது சமயபுரத்து மாரி, இருக்கன்குடி மாரி, அங்காள பரமேஸ்வரி, ஆதிபராசக்தி, பெரியபாளையத்து பவானி, ஊத்துக்காடு எல்லம்மன், இதுபோல் அம்மனுடைய பட்டியல்கள் தொடர்ந்து கொண்டே போகும். ஆடி மாத காலங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு அம்மனுடைய புகைப்படம் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு மேலே பித்தளை சொம்பு வைத்து பன்னீர், ஜவ்வாது, ஏலக்காய், லவங்கம், வெட்டிவேர், கூட பச்சை கற்பூரம், ₹1 நாணயம், எலுமிச்சம்பழம் சேர்த்து கலசத்துக்கு 3/4 அளவுக்கு தண்ணீரை நிரப்பிக்குங்க. நம்ம கலசத்துக்கு ஃபுல்லாகவே தண்ணி நிரப்பிட்டோம்னா தேங்காய் வைக்கும் பொழுது தண்ணிக்கையே செதறும். அதனால் ஒரு 3/4 அளவுக்கு நம்ம தண்ணீர் வச்சுட்டு மாங்கொத்து மேலே வைக்கணும், வேப்பந்தழையும் மேலே வைங்க. அதுக்கு மேலே ஒரு தேங்காய் எடுத்து நல்ல மஞ்சள் பூசி பெரிய பொட்டாக வச்சிடுங்க. இப்போது அந்த கலசத்துக்கு திருமாங்கல்யம் சாத்திடுங்க. மஞ்சள் கயிறில் ஒரு மஞ்சள் கிழங்கு எடுத்து கட்டி சாத்திட்டு ஒரு ஜாக்கெட் பிட் துணியை அந்த கலசத்துக்கு மேலே சாத்திட்டு பூக்களால் அலங்கரிச்சிருங்க. கலசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பூஜையை தொடங்க ஆரம்பிக்கலாம். நெல் விளக்கு ஏற்றிடுங்க. உங்களால் முடிஞ்சதை பிரசாதமாக படைங்க. சக்கரை பொங்கல், பாயாசம், வடை, பால், உங்களால் என்ன முடியுமோ அது ஒரு பொருளை பிரசாதமாக படைங்க. அதிக பேர் கூழ் செய்யலாமா? ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமைகளில் கூழ் வைக்கிறது ரொம்ப நல்லது. அம்பிகைக்கு கூழ் படைக்கணும்னு நினைக்கிறவங்களாம் ஞாயிற்றுக்கிழமை பச்சரிசி மாவு, வெல்லம் கலந்து துள்ளு மாவு இடித்து கூழ் படைக்கலாம். வெள்ளிக்கிழமையை விட ஞாயிற்றுக்கிழமை நம்ம இது செய்கிறது நல்லது. இப்போது பிரசாதம் ரெடி பண்ணிட்டோம். அதற்கு முன்னாடி இப்போ சுமங்கலி செட்டு ரெடி பண்ணணும். அதாவது வெற்றிலை, பாக்கு, பூ, பழம், வேப்பிலை, மஞ்சள், குங்குமம், ஜாக்கெட் பிட்டு, சோப்பு, சீப்பு, கண்ணாடி, இது எல்லாமே கூடவே தாலி கயிறு ஒன்று, இது எல்லாமே ஒரு சுமங்கலி செட்டு அந்த கலசத்துக்கு முன்னாடி வச்சிடணும். நெல் விளக்குக்கு முன்னாடி வேப்பந்தழை, எலுமிச்சம்பழம் 3 வச்சிடுங்க. பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. தூப தீபம் காட்டிடுங்க. நிலைவாசல் படியிலிருந்து கற்பூரம் ஏற்றி அம்மனை வெளியிருந்து அழைச்சிட்டு உள்ளே வரும். கலசத்துக்கு மேலே கையை வச்சு உங்கள் இஷ்ட தெய்வம், எந்த தெய்வம் இங்கே இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தெய்வத்துடைய மந்திரங்கள், பெயர்களை 108 முறை, அதிகபட்சம் 108 முறை, குறைந்தது 21 உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த முறை வரைக்கும் பெயர்களை சொல்லி அந்த கலசத்தில் தெய்வம் எழுந்தருளணும் அப்படின்னு வேண்டிக்குங்க. தீப தூபம் சுவாமி படங்களுக்கும் வீட்டில் இருக்கிற எல்லா அறைகளுக்கும் கலசத்துக்கும் காட்டி அபிராமி அந்தாதியை பாராயணம் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ, மாரியம்மன் தாலாட்டு தெரிஞ்சால் பாடுங்க, அபிராமி அந்தாதி பாடுங்க, சுவாமி பாடல்கள், துதி பாடல்கள் எல்லாமே பாடுங்க. அம்மன் 108 போற்றி படிங்க. இதன் பிறகு பஞ்சபாத்திரத்திலிருந்து தண்ணியை எடுத்து விளாவி விடுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை மனமுருகி
நிறைவேற்றணும் அப்படின்னு உங்கள் தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்குங்க. அந்த தெய்வத்துக்கிட்ட உனக்கு என்ன நிறை என்ன குறை அப்படின்னு என்னுடைய கனவில் ஒரு அறிகுறியை நீ காட்டணும் அப்படின்னு நல்லா வேண்டிக்கிட்டு காமாட்சி அம்மன் விளக்குக்கு முன்னாடி வேப்பிலையும் எலுமிச்சம்பழமும் வச்சுருந்தேன் இல்லையா, அது கையில் எடுத்து கை கூப்பி அந்த அம்மனை மனசார வேண்டி என்னுடைய கனவில் நீ வரணும், உன்னுடைய குறைகளையும் நிறைகளையும் சொல்லணும், எனக்கு நல்ல ஒரு வாக்கு சொல்லணும்னு வேண்டி கீழே விழுந்து வணங்கி அந்த பழத்தை இரவு தூங்குறதுக்கு முன்னாடி தலையனுக்கு கீழே வச்சு தூங்கணும். உங்களுக்கு அன்னைக்கு இரவு அம்மன் ஏதாவது சகுனத்தை காட்டுவா. காலையில் எழுந்து அந்த எலுமிச்சம்பழத்தை தலையை சுற்றி காலையில் மெரிச்சிட்டு காலை கழுவிட்டு வீட்டுக்குள்ளே போங்க. இந்த வழிபாட்டு முறையை எந்த நேரத்தில் செய்யணும்? வெள்ளிக்கிழமை வரக்கூடிய ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து நல்ல நேரத்தை பார்த்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க. இந்த வழிபாடு செய்கிறதால கண்டிப்பாக உருமாறி வேற ஒரு ரூபமாவது கொண்டு தெய்வம் ஒரு சகுனத்தை உங்களுக்கு காட்டும். கவலைப்படாதீங்க, உங்கள் கஷ்டம் எல்லாமே தீரும். இந்த வழிபாட்டை செய்யுங்க. அன்றைய நாள் பூஜை முடிந்த பிறகு வீட்டில் பெரியவங்க இல்லை உங்கள் வீட்டுக்கு புதுசாக யாராவது வராங்க, வழியில் போகிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா பெரியவங்களுக்கு நீங்கள் பண்ணிய பிரசாதத்தை கொடுங்க. வீட்டில் இருக்கிற அன்னதானம் ஏதாவது செய்யுங்க. உங்கள் குலதெய்வத்தோடைய அருளும் இஷ்ட தெய்வத்தோடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்கும். நன்றி, வணக்கம்.